தமிழகத்திலேயே முதல் முறையாக கட்டிட கழிவுகளிலிருந்து மணல் உற்பத்தியை சென்னை மாநகராட்சி துவங்கியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் சேகரிக்கும் கட்டட கழிவுகளை பெருங்குடி மற்றும் கொடுங்கையூரில் நாள் ஒன்றுக்கு தலா 1000 டன் அளவில் மறுசுழற்சி செய்யும் வகையில் 2 பிளான்ட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. கட்டட கழிவுகள் எடுத்து செல்லப்படும் ஒரு டன்னுக்கு 2500 ரூபாய் என மொத்தம் 3300 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 3 மாதத்தில் 98000 டன் கட்டட கழிவுகள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மணலுக்கு சென்னை ஐஐடி அங்கீகாரம் கொடுத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் பொது இடங்களில் கட்டடக் கழிவுகளை கொட்டினால் டன்னுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. பொது இடங்களில் கட்டடக் கழிவுகளை கொட்டுவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று மாநகராட்சி கூடுதல் ஆணையர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி வலியுறுத்தியுள்ளார். அபராதம் விதிப்பது சென்னை மாநகராட்சியின் நோக்கம் இல்லை என்றும் தவிர்க்க முடியாத காரணத்தினால்தான் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.